சென்னையில் கடந்த சில நாட்களாக வடகிழக்கு பருவமழை காரணமாக மிகுந்த அளவில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. நியூஸ் திரைக்கண்ணாடி சேனலுக்காக மணிகண்டன். வெல்கம் டு தி ஷோ மட்டன் குஸ்கா. டேய் அவர போட்ல போறேன். ஆமா, எல்லா இடத்தையும் ரொம்ப சாப்பாடு போடுங்க ஐயா, எங்களுக்கு சாப்பாடு போடுங்க. ஐயோ, சென்னை எங்க குழந்தைக்கு பால் வேணும், பால் கொடுங்க. சென்னை தத்தளிக்குதே. இந்த சிச்சுவேஷன்ல ஏன்டா இந்த ஷோ பண்றீங்கன்னு கேக்குறீங்களா? அதுக்கான ஆன்சர் ஷோவுல இருக்கு. வாங்க ஷோ. இத கீழ பாம்பு போய் வர. டேய் ஷோ போலாம். நீலி மబ్బు పురుల ముడిని జార విడిచి బొల్లు మరిచి మానగాడ ఆడింది మైదాన. ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தி ஷோ மட்டன் குஸ்கா. என்னடா இந்த மழை காலத்துலயும் இந்த ஷோ பண்றான் அப்படின்னு பாக்குறீங்களா? இந்த மட்டன் குஸ்கா யாருக்காக தெரியுமா? மழை காலத்துல வெளியே வர முடியாம மொபைல் நோண்டிட்டு இருக்கிற அந்த பொண்ணுக்காக. எங்கடா வெளியே போனா நனைஞ்சிருமோன்னு பயந்துட்டு வீட்டுல மொபைல் பார்த்துட்டு இருக்கிற இந்த பையனுக்காக, இந்த மாதிரி கோடிக்கணக்கான ரசிகர்களுக்காக தான் இந்த ஷோ பண்றோம். அவங்களுக்கும் போர் அடிக்கும்ல, ஏன்னா ஈபி தான் போயிடுச்சு, நெட் எடுக்கல. நெட் எடுக்கும், ஏன்னா எல்லாம் ஜியோ அப்படி இப்படின்னு யூஸ் பண்றீங்களா, கேபிள் கனெக்ஷன் கட்டு, டிஷ் ஆண்டனா கட்டு. என்ன பண்ணுவீங்க? நாங்க வராம வந்து தவிச்சிட மாட்டீங்க. அதுக்காக தான் இந்த ஷோ. இந்த ஷோவோட இன்னைக்கு டைட்டில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மட்டன் குஸ்காவோட ஸ்பெஷல் ஃபுல் அண்ட் ஃபுல் மழையை பத்தி மட்டும்தான். அதாவது சென்னை மட்டும் இல்லாம டோட்டலா தமிழ்நாடே பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வடகிழக்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஆனா வழக்கத்தை விட இது கம்மியான அளவு தான் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லுது. இதுக்கே நம்ம சென்னை தாங்கல. எக்ஸாம்பிளுக்கு 2 கிளிப்ஸை பார்த்துட்டு வாங்க. கிளிப்ஸ் பாத்தீங்களா எப்படி இருக்கு? பார்க்கும்போது ஐயோ இப்படியாப்பா சென்னை இருக்கு, இது ஏதோ தீவு மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. இந்த மழைக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு ஒண்ணு பண்ணிருக்கணும். அது எப்ப பண்ணணும் அப்படின்னா மழைக்காலத்துக்கு முன்னாடி பண்ணணும். இப்பதான் எல்லாருமே இறங்கிருக்கிறாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு. இதுல வேற பேரிடர் மீட்பு குழு வந்து வந்திருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. அதுக்கு மாவட்ட கலெக்டரோட உத்தரவு வேணும் அப்படின்னு ஒரு பார்ட் சொல்றாங்க. அவங்க கலெக்டர் சொன்னாங்க தமிழக அரசு வேண்டிக்கிச்சு அப்படின்னா நாங்க எக்ஸ்ட்ராவும் வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழக அரசு அதுக்கான ஸ்டெப் எடுத்தாங்களான்னு தெரியல. அது மட்டும் இல்லாம மீட்பு அது சம்பந்தமா, பேரிடர் மீட்பு அது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் என்னென்ன பாதிப்புகள் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முட்டி வரைக்கும் தண்ணி, ஈபி கட்டு, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஃபுட்டு, சில இடங்கள்ல வந்து ஃபுட்டுக்கே வந்து லைனா நிக்கிற மாதிரி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளம் வந்தது ஏத்துக்கிட்டோம், சுனாமி வந்து அதையும் ஏத்துக்கிட்டோம். ஆனா இப்ப நார்மலா மழை பெஞ்சாலே வருஷம் எப்படா டிசம்பர் நவம்பர் முடிஞ்சு போச்சு. 2 மாசம் மழை பெய்யுது, மழையோட தப்பு கிடையாதுடா. அப்ப அதை சேஃபா பாத்துக்கணும்ல. அதை எப்படி நம்ம பிஃபோரா இது பண்ணணும், அவேர் பண்ணணும் அப்படிங்கறத இது தெரிஞ்சுக்கணும்ல. இதுல நம்ம கொடுக்கையூர் அந்த பகுதியில 2 சிறுமிகள் வந்து மின்சாரம் தாக்கி இறந்துருக்காங்க. இதுல எனக்கு என்னன்னா, 2 நாளைக்கு முன்னாடி தான் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல வந்தது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஜங்ஷன் பாக்ஸ் வந்து இந்த இடத்துல வெளியே இருக்கு, ஈபியோட தெருவில் இருக்கக்கூடிய கார்னர்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் வந்து வாட்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல வந்தது, பேப்பர்லயும் வந்தது. அந்த 2 நாள் அதை கவனிக்கவே இல்லை. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 உயிர் நம்ம அதை விட்டு பிரிஞ்சிருச்சு. இப்ப கேட்டா அதுக்கு வந்து தலா இவ்வளவு அமௌண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க 10 லட்சம் ரூபாய் வந்து நீங்க கொடுக்கணும், இப்படி சின்ன சின்ன அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வழி தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல இந்த மாதிரி ஈபி சம்பந்தமான மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் நடக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. என்ன இவ்வளவு போர்ஸா பேசுற அப்படின்னு பாக்குறீங்களா? கோவங்க, ஆத்திரம், என்ன சொல்றதுனே தெரியல. வருஷம் நீ என்னடா பண்ண ஃபர்ஸ்ட்? நீ என்ன பண்ண அது சொல்ற ஃபர்ஸ்ட். இவங்களுக்கு கேட்பாங்களா கேள்வி? தம்பி நீ இவ்வளவு அழகா பேசுறியாப்பா, நீ என்னப்பா பண்றன்னு. நான் என்ன பண்ணுங்கன்னா, சொல்லுங்க 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 சொல்லுங்க. எனக்கு இப்பவே நீங்க பாம்பே சேஃபா ரூம்ஸ் லாக் பண்ணி கவர்மெண்ட் என்னடா டிவில சொல்லுச்சு, வெளியே போய் எதுவும் பண்ணக்கூடாது, நீங்க வெளியே போக கூடாது, போய் தேவையில்லாத ரிஸ்க்ல மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 4 பேருக்கு உபத்திரமா இருக்க கூடாது. அதனால உதவி செய்யற அளவுக்கு முடியுமான்னு தெரியல. உபத்திரம் இருக்க கூடாதுங்கிறதுக்காக இங்க வந்துட்டேன். தூக்குல தங்கிடாது, சரியா? அதனாலதான் நான் சொல்றேன், இப்ப மழைக்காலங்கள்ல நீங்க என்னென்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது. சென்னை டோட்டலா மெரினா பீச்ல முட்டி வரைக்கும் தண்ணி இருக்குதான். அது மட்டும் இல்லாம அந்த எந்த ஏரியாடா மீஞ்சூரா, இந்த பக்கம் தாம்பரம் முடிச்சூர்லாம் அங்கெல்லாம் தண்ணி தம்பி இதெல்லாம் தீவு மாதிரி இருக்கு. ஒரு ஆள் சொல்றாங்க, நான் பூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு போறேன், இதை வந்து நீங்க ஏரியா அறிவிச்சிருங்க.
நான் தெரியாம கேக்குறேன், ஏரியா அறிவிச்சதுல தாங்க நீங்க வீடே கட்டியிருக்கிறீங்க. இப்ப நீங்க ஏரியா அறிவிச்சிருங்க, நீங்க வந்து அதை ஏரியா போர்டு போட்டுருங்க அப்படிங்கிறீங்க. எந்த கணக்குல சொல்றதுனே தெரியல. மக்கள் எல்லாமே அவேர்னஸா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இயற்கை நமக்கு இந்த பாடத்தை கத்துக் கொடுக்குது. நிலம் கிடைக்குது, வீடு கட்டலாம் அப்படின்னா எல்லா இடத்தையும் நம்ம கட்டி ஏரியை குளமாக்கி குளத்தை வீடு கட்டி பிளாட் போட்டு வித்துறாங்க, நம்மளும் வாங்கிடுறோம். கேட்டா இப்ப என்ன ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. இன்னும் இயற்கை எது வேணாலும் பண்ணலாங்க. அதனால கொஞ்சம் நம்ம தான் அவேர்னஸா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மழைக்காலங்கள்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் கிளிப்ஸ் எல்லாமே நீங்க பாத்துருப்பீங்க. இதனால இந்த வீடியோ மூலமா நாங்க சொல்றது என்ன அப்படின்னா, தயவு செய்து கவர்மெண்ட் அதுக்கான முயற்சி இப்ப எடுக்கிறீங்க, அதுக்கு நாங்க பாராட்டுறோம், எங்க டீம் சார்பாகவும் பாராட்டுறோம். ஆனா இது பிஃபோர் தட்டே எடுத்திருந்தீங்கன்னா இப்ப 2 உயிர் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காரு. இன்னும் இறந்ததுக்கு அதாவது இந்த மழைக்காலம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இறந்தவங்க எத்தனை பேர்னு தெரியும், இப்போ தெரியாம இருக்குது. அது மட்டும் இல்லாம சுகாதார சீர்கேடுகள் அப்படிங்கிறது வரும். ஏற்கனவே டெங்கு இருந்தது, இப்ப மழை வந்தனால டெங்கு மறந்துட்டோம், டெங்கு திருப்பி வரும், ரீஎன்ட்ரி ஆகும். அப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு தெரியல. சுகாதார சீர்கேடுகளுக்கு என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. பட் மக்களை பாதுகாப்பா பாதுகாக்க வேண்டியது கவர்மெண்டோட வேலை. அதை வந்து நாங்க தவறுகளா இருந்தா சுட்டி காட்டுவோம், நல்லதா இருந்தா பாராட்டுவோம். இதுதான் எங்களுடைய கடமை. மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை அப்படின்னு சொல்லலாம்னு நானும் ஆசைப்படுறேன். ஆனா இங்க ஒருத்தர் கொலை எடுத்து கொண்டு வர நினைக்கிறேன். சரிங்க, அடுத்த ஷோல பாக்கலாங்க. வர போலாவா. నీలి మబ్బు పురుల ముడిని జార విడిచి బొళ్ళు మరిచి మానగాడ ఆడింది మైదానంగా నీళ్ళ పూలు జల్లింది సింగారంగా చినుకు చినుకు అందెలతో చిటపట చిరుసా